நான் யாருங்க? அன்னைக்கு ஒரு பிச்சைக்காரனா படுத்திருந்த இடம் இப்போ வந்து இன்னைக்கு பிஏபி அனுப்பியிருக்கோம். இதுக்கு மேலே என்ன பேசுனேன், ஒரு மாதிரி எனக்கு இங்கே வந்தால் ஒரு மாதிரி ஆகிடும் சார். ஃபீல் தான் பேச வரவும் மனசு இல்லையா சார்? டீ கிடைக்குமா? டீ தான் சாப்பாடாக வச்சிருக்காங்க நிறைய டைரக்டர்ஸ். அப்போ எப்படி சார் நீங்கள் டீ கூட இல்லாமல் இருந்திருக்கேன். நீங்கள் என்னை ஒரு இடமா கூப்பிட்டு கொண்டாந்து அழ வைக்கிறீங்க சார். அதெல்லாம் இல்லை சார். ஐயோ, அப்படி ஒரு விஜய்னு எனக்கு ஒரு புள்ள பார்ப்பான், அப்படி ஒரு ஸ்டாராக வருவார், சூப்பர் ஸ்டாராக வருவார்னு நினச்சிப்பாங்க. மூஞ்சியில் அப்படியே பார்ப்பான், லைட் அடிச்சா சார் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னா ஆமாப்பா பார்த்துருக்கலாம். சிலர் சார் நீங்கள் டைரக்ட் சந்திரசேகர் தானேன்னு கேட்பான். இல்லை சார் அவங்க அண்ணன். அதான் பார்த்தேன், அதே மகிழ்ச்சாட. அந்த நேரத்தில் நான் தருதலை அப்படின்னு மற்றவங்கெல்லாம் என்னை கணிச்சிட்டாங்க. சரி, அதாவது வசதியான சார், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல, பணக்காரன் தான், கோடீஸ்வரன் தான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்றேன். அன்னைக்கு ஒரு பிச்சைக்காரனா படுத்திருந்த இடம் இப்போ வந்து இன்னைக்கு நிற்க முடியாது, உங்களால் ரொம்ப நேரம் நிற்க முடியாது. பிஏபி நிற்கிறோம். இதுக்கு மேலே என்ன பேசுகிறேன், ஒரு மாதிரி எனக்கு இங்கே வந்தால் ஒரு மாதிரி ஆகிடும் சார். ஃபீல் தான் பேசுவாங்க. நல்லா இருக்கு. டீ கிடைக்குமா? இன்னைக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் பலர் வந்து காலை சாப்பாடு போல டீ தான் சாப்பிட்டு வரலாம். டீ தான் சாப்பாடாக வச்சிருக்காங்க நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். அப்போ எப்படி சார் நீங்கள் டீ கூட இல்லாமல் இருந்திருக்கேன். டீயே இல்லாமல் இருந்தீங்க. வேலை இல்லை, அது இல்லை, இது இல்லை. நீங்கள் சொல்கிறீங்கல்ல, யாராவது டீ கொடுத்துருவாங்களா, நமக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்துருவாங்களா? அதான் நீங்கள் என்னை ஒரு இடமா கூப்பிட்டு கொண்டாந்து அழ வைக்கிறீங்க சார். அதெல்லாம் இல்லை சார். ஐயோ, இல்லை, எனக்கு ஒன்றும், அதாவது எந்த இடத்துல இப்போ ஒரு பிச்சைக்காரனாக படுத்திருந்தனோ அந்த இடத்துல என் மகனுடைய ரசிகைகள்லாம் வந்து என்னோட ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இப்படி ஒரு மகனை நான் வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வரவேன் அப்படின்னு நினச்சி பார்த்துருக்கேன். நான் இல்லை, அந்த இடத்துல படுக்கும்போது இப்படி ஷோபான ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணுவேன், கல்யாணம் பண்ணுவேன். பிற்காலத்தில் வந்து இப்படி ஒரு விஜய்னு எனக்கு ஒரு புள்ள பார்ப்பான், டாப் ஸ்டாராக வருவார், இப்படி ஒரு ஸ்டாராக வருவார், சூப்பர் ஸ்டாராக வருவார்னு நினச்சி பார்த்துருக்கேன். எல்லாருக்கும் ஒன்று தானே. இன்னைக்கு விஜய் சார் பேனர் வந்து உலகம் முழுக்க இருக்கு. நீ சும்மா ஏதாவது டிஸ்ட்ரிக்ட் ரேண்டமாக போனீங்கன்னா அங்கே ஒன்று இருக்கும். ஏதாவது தெருக்கில் எங்கேயாவது போனீங்கன்னா அங்கே வந்து விஜய் ஃபேன் கிளப் ஏதாவது ஒன்று இருக்கும். ஃபேன் கிளப் உங்களோட ரோல் முக்கியமானது. நிறைய விஷயங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி சார் இருக்கும்? பேனர், திடீர்னு ரசிகர்கள், இது எங்கே முக்கில் போனாலும் ஏதாவது பட போஸ்டரோ இல்லை ரசிகர் மன்ற கொடியோ இல்லை அவரோட ஃபோட்டோ ஆட்டோலையோ கார்லையோ எங்கேயாவது இடத்துல இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஏஜ்காரங்களுக்கெல்லாம் நான் யாருங்க? அதுக்கு முன்னாடி எப்படி தெரியும்?